நாம் இன்றைக்கி எந்த படத்தை பற்றின ரிவ்யூ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ 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 ராஜவரு அப்படிங்கிற ஒரு படத்தை பற்றின ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ ரிவ்யூக்குள்ள போகணும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, அப்படியே லைக் பண்ணுங்க. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு சொல்லுவாங்களே, பிறக்கும் போதே அவன் வந்து கோடீஸ்வரனாக பிறந்தாங்கிற மாதிரி, நம்ம ஹீரோ வந்து பிறக்கும் போதே சிகரெட்டோட அந்த வாசனையோடு பிறகுறாரு அப்படிங்கிற மாதிரி, சிகரெட்டுக்கும் அவருக்கும் பிறக்கும் போதே ஒரு தொடர்பு ஏற்படுத்துறது. அதுக்கப்புறம் அவர் வாழ்க்கையில் சிகரெட்டே வந்து ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. பிறந்ததுலேருந்து சின்ன வயசுலேருந்து சிகரெட் ரொம்ப அவர் அடிக்ட் ஆகிடுறாரு. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த சிகரெட்டை விட்டால் தான் அவர் வாழ்க்கையில் எல்லாம் நல்லது நடக்கும் அப்படிங்கிற நிலைமை வரும்போது, கடைசியில் அந்த அந்த அடிக்ஷன்லேருந்து வெளியே வந்தாரா இல்லையா அப்படிங்கிறது தான் கதையாகவே எடுத்திருக்காங்க. ஸோ இந்த கதை வந்து எடுத்துக்கிட்ட கான்செப்ட் சூப்பரான கான்செப்ட், அருமையாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனால் இதை இன்னும் கொஞ்சம் காமெடியாக வந்து கொண்டு போயிருந்தால் நல்லா இருந்துக்குமோ எனக்கு தோணுச்சு. இவங்க வந்து நடுவில் ஒரு லவ் ஸ்டோரி சென்டிமெண்ட் அதை நிறச்சி வச்சுருந்தாங்க, லவ்வையும் சென்டிமெண்ட்டையும் தான் நிறச்சி வச்சுருந்தாங்களே தவிர, ஒரு கண்டென்ட் இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் எடுக்கும்போது அது காமெடி. இப்போ பதா ஹீகோலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த மாதிரி கண்டென்ட்லாம் வித்தியாசமாக எடுக்கும்போது கொஞ்சம் காமெடியாக கொண்டு போனாங்க. அதே மாதிரி அடிக்ஷன் இதை பற்றி பேசும்போது கொஞ்சம் காமெடியாக கொண்டு போயிருந்தால் இந்த படம் நல்லா இருந்துக்குமோன்னு எனக்கு